ஹலோ ஹலோ. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இதோ உங்களை காண வெற்றி தலைவர் வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு தலைவர், வெற்றி தலைவர் தளபதி வந்துவிட்டார். அனைவரும் அமரலாம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்துவதில் முன்மாதிரி கட்சியாக, முதன்மை கட்சியாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நிகழ்ச்சி வழமை போல் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு துவங்குகிறது. செல்வி சுபிக்ஷா அவர்களை வருக, தமிழ்த்தாய் வாழ்த்தை தருக. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்த்தாயை வாழ்த்துவோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர்கிழமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. நன்றி. வழக்குரைஞர் யாஸ்மின் அக்கா அவர்களே வருக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழியை வாசித்து தருக. உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. நன்றி. அனைவரும் அமரலாம்.
நிகழ்ச்சி முறைப்படி துவங்குகிறது. வரவேற்புரை வழங்குவதற்காக உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய மாநில செயலாளர் அன்பு அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி தரலாம் உங்களுக்கு. வெல்வதற்கென்றே பிறந்து வந்துள்ள வெற்றி தலைவர் அவர்களே, பாசமிகு பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மண்டல நிர்வாகிகளே, உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப செயல்படும் கொள்கை கூட்டமான தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எதற்காக இந்த கூட்டம்? ஏன் இந்த கூட்டம்? தமிழக அரசியல் வரலாற்றில் கொள்கைக்கென கூடிய ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் என்பதை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ராணுவத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் என்று பலமுறை நான் சொல்வேன். இந்த ராணுவ கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தளபதியின் தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களே வருக, துவக்க உரை தருக. உங்கள் கைத்தட்டல் மலர் கொத்தாய் மாறி அண்ணனை வருக வருக என வரவேற்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நம் அமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும். தமிழகத்தின் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் தாய்மார்களுக்கு கேட்கும் முதல் கேள்வியே தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி உறுப்பினராக சேர்வது என்பதுதான். நம் கொள்கை மற்றும் நோக்கங்களையும் பிடித்தவர்கள் கோடிக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் தான் நம் கழகத்தின் முதுகெலும்பு. அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்பட்டு நம் இலக்குகளை அடைய உதவுகிறார்கள். கட்சி உறுப்பினர் சேர்க்கை மூலம் புதிய திறமைசாலிகளை, புதிய யோசனைகளை மற்றும் புதிய சக்தியை பெறுகிறோம். நம் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவ ஒரு அறிவியல் பூர்வமான, எளிதான, முறையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளத்திற்காக உங்களை போலவே நானும் காத்திருந்தேன். இந்த நாள் தான் அந்த திருநாள். மற்றும் நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள் முதல் கிளை வரைக்கும் நாம் எவ்வளவு பேரை நாம் கட்சி பணியில் அமர்த்திருக்கிறோம் என்பதை விரிவாக இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில பொறுப்பாளர்கள் 81 பேர், மாநில பொறுப்பாளர்கள் 11 பேர், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு 11 பேர், மாநில சமூக ஊடக பிரிவு 11 பேர், மாநில வழக்கறிஞர் அணி 11 பேர், கழக சட்ட ஆலோசனை அணி 11 பேர், மாநில மருத்துவர் அணி 11 பேர், தலைமை கழக தணிக்கை குழு 3 பேர், மாநில கழக செயலாளர்கள் 120 பேர், மாவட்ட நிர்வாகிகள் 1680 பேர், சார்பு அணி நிர்வாகிகள் 8580 பேர், மண்டல சார்பு அணி நிர்வாகிகள் 330 பேர், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் 8250 பேர், நகர ஒன்றிய பகுதி பேரூர் நிர்வாகிகள் 27300 பேர், நகர நிர்வாகிகள் 3900 பேர், ஒன்றிய நிர்வாகிகள் 10425 பேர், பகுதி நிர்வாகிகள் 3300 பேர், பேரூர் நிர்வாகிகள் 9675 பேர், கிளை வார்டு நிர்வாகிகள் 1,89,750 பேர், கிளை நிர்வாகிகள் 1,12,680 பேர், வார்டு நிர்வாகிகள் 77,070 பேர், பூத் லெவல் செயலாளர்கள் 68,469 பேர், மொத்தம் 2,95,980 பேர் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் ஒரே முகம், அது வெற்றி தலைவரின் திருமுகம்.
என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது உண்மைதான். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெல்லாம் ஒரே முகம், அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்பதை கூறிக்கொண்டு ஒரு கை கடிகார கடையில் என்ன பண்ணாங்க, இந்த தீவுல கை கடிகாரம் விற்கலாமான்னு 2 பேரை பார்க்க அனுப்புனாங்க. முதல்ல போய் பார்த்துட்டு வந்தவர் என்ன சொன்னாரு, சார் இந்த தீவுல யாருமே வாட்ச் கட்டுறது இல்ல, கடை போட்டா வியாபாரம் ஆகாதுன்னாரு. 2ஆவதா போனவர் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாரு, சார் அங்க நிறைய பேர்கிட்ட கை கடிகாரம் இல்ல, நாம மட்டும் கடை போட்டோம்னா எல்லாருக்கும் முதல்ல கை கடிகாரம் நாம தான் தருவோம். நாம் செய்ய வேண்டியது கை கடிகாரம் எவ்வளவு சிறப்பானது என்றத உண்மைக்கான ஒரு நல்ல பிரச்சாரத்தை செய்தால் போதும், வெற்றி பெறலாம் என்று சொன்னார். உண்மையில் களத்தில் காலத்தில் வெல்ல தேவைப்படுவது ஒரு சிறந்த தேர்தல் பிரச்சாரம் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் அந்த திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நோக்கம் என்ன, மேம்படுத்தப்பட்ட எந்த தளத்தை தரப்போகிறோம், யாருக்காக தரப்போகிறோம், அதை எப்படி தரப்போகிறோம் என்று சொல்வதற்காக இவர் பேரை கேட்டாலே ஊடகங்கள் மட்டும் கிடையாது, உடன்பிறப்புகளுக்கு கூட காய்ச்சல் வருகிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலர் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் எதற்கு? ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள், கட்டமைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கா? அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம், நம்ம இலக்கு என்ன? அதாவது இன்னைக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசா இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலெல்லாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இது 1967 அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ, ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி பண்ணையாறுகளுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு பொதுவாக மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேல அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம். இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையாக தலைவர் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு,
குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் சொன்னது என்னன்னா, உறுப்பினர்னு சொல்லாதீங்க, குடும்பமாக நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள். அதனால தான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை. இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதுக்கான பயணத்தை தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவலில் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பு இல்லைன்னு. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 2,95,980 பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும். ஸோ அதுக்கான ஒரு நாளா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன் தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதில் 2 நிகழ்ச்சிகள் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளில் நம்ம குறிக்கோள் சொல்கிறோம். என்ன குறிக்கோள்னா 2 கோடி உறுப்பினர்களை நம்ம அடையணும். முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் அன்னைக்கு சர்வர்லாம் டோட்டலாக ஜாம் ஆயிடுச்சு. அப்போ சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்த ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்னைக்கு வெப்சைட்டை ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக tvk.family வெப்சைட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த வெப்சைட் இன்னைக்கு எப்படி மாற்றிருக்கிறோம்னா, ஒரு நொடியில் 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு டேஷ்போர்டையும் தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உருவாக்கி இருக்கும். அதோடு ஒரு உறுப்பினர்னு இல்லாமல் தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பமாக சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க மொபைல் எண், இன்னொரு தந்தை வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய கட்சிகளில் உறுப்பினர் சேரணும்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நம்பரும் வேணும். அப்படி கிடையாது, ஒரு நம்பர் வச்சு 5 பேர் இணைத்திடலாம். ஸோ அப்பா அம்மா 2 பேர் நம்பர் வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் இறைக்க முடியும். இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய முக்கியமான விருப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவிகே அந்த ஆப் செயலி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் இருக்கு. அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,95,980 இன்க்ளூடிங் பிஎல்எஸ் 69,000க்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை நம்ம இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோடனே எப்படி டோர் டு டோர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதில் இப்போதைக்கு அந்த மை டிவிகே உடைய ஆப் மூலமா இந்த 2,95,980 பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வா அடுத்த 10 நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும். ஆல்ரெடி இதில் 69,000 பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில் சேர்ந்து முடிச்சாச்சு, மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளை கழகத்தில் இருக்கவங்க, ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த 10 நாளில் சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொக்கேஷன் ஆன் பண்ணி, நீங்கள் லொக்கேஷனில் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வீடு வீடாக போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் ஆகஸ்ட் 15லேருந்து செயல்பட போகுது. அதோடு மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில், கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டாக பார்க்குற மாதிரி அவருடைய மொபைலில் இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார். இது எந்த கட்சியிலையுமே கிடையாது. தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில் பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய ஃபோன் மூலயமாவே டைரக்டாக உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் 200 வீடை ரீச் ஆகும் போகும்போது, வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது தலைவர் கன்னியாகுமரியில் எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதில் எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமா பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பிஎல்ஏ மெம்பர்ஸை ஃபோன் அடிச்சு அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார். அதுதான் தலைவருடைய குறிக்கோள்.
ஒரு பொதுச் செயலாளர் கூட பேசுறதையோ இல்லை அடுத்தடுத்த கட்டமைப்பில் இருக்கவங்களையோ தலைவர் பேசுறதோட தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஒன்றிய அலுவலகம் கிளை கழகத்தோட நான் தொடர்பு கொள்ளணும். யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு நான் பேசணும். அவங்க கிட்ட இருந்து நான் கருத்தை உள்வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா இம்மீடியட்டா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும், என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க சொன்னார். அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. tvk.family அனைவரும் வெப்சைட்டில் போய் உறுப்பினராக குடும்பமாக சேர முடியும். அடுத்தது மை டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இன்னையிலிருந்து உங்களுக்கு அது லான்ச் ஆகுது. அதோட முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி 2,95,980 நிர்வாகிகள் அடுத்த 10 நாட்களுக்குள்ள நம்ம அதில் இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக ஒன்றிய அளவில் கிளை அளவில் பிஎல்ஏவுடைய மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நம்ம நமக்குள்ள பல உரையாடல்கள் இருந்துச்சு. எப்படி வீடுதோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு பதிவு நம்ம மக்கள்கிட்ட ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது. அது நம்மளுடைய மதுரையோடைய உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம இந்த திட்டத்தை நம்ம மக்களோடு நம்ம இணைய போகிறோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஆப் மூலிமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் என்ன பணி செஞ்சுருக்காங்க, மக்களோட என்ன இணைந்திருக்காங்க, மக்கள் பிரச்சனையில் என்ன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, இல்லை போராட்டம் நடந்திருக்கு, போராட்டம் மட்டுமல்ல தீர்வு என்ன நம்ம கட்சி மூலயமா நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் சொல்லி மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர் ஒன்றியம் கிளைக்கழகம் பிஎல்ஏ மெம்பர்ஸ் தலைவருடைய நேரடி கண்காணிப்பிலும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான். இதுதான் தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள். என்ன ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்க்கறது முக்கியம் இல்லை. என்னால் நம்ம டைரெக்டாக அவங்க வாரம் வாரம் என்ன செய்கிறாங்கிறத நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன பணிகள் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதலோடு தான் இது கடந்த 4 மாதமாக பல்வேறு மீட்டிங்கில் தலைவர் வலியுறுத்தி தலைவருடைய ஆலோசனை பேரில் இதை இன்னைக்கு இன்றையிலிருந்து 2,99,980 நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம். இங்கே தலைவர் சொன்னது தான், இங்கே ஹைராக்கிலாம் இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம செய்யக்கூடியது அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்துலேருந்து உருவாக்கணுங்கிறதான் இதோடைய முக்கியமான. அதுக்கப்புறம் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள், வீடுதோறும் நம்ம பிஎல்ஏ மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வீடுதோறும் நம்ம எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் போன பயிற்சியில் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை உருவாக்கிட்டுங்கிறத ஒரு காணொலியை பார்த்தீங்க. தலைவரோட குறிக்கோள் நமக்கு தெரியும். இதை வீடுதோறும் நம்ம சென்று அதுக்கான பிரச்சாரத்தை நம்ம உடனடியாக நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதில் முக்கியமான குறிக்கோள் ஆன்லைன் மெம்பராகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வந்துருவாங்க. நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலிமா வீடுதோறும் சென்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் ஆவரேஜாக 275 பூத் இருக்குது அப்படின்னா நம்ம 200லேருந்து 250 பூத்தை நம்ம 275 பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் 200 வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா ஆல்ரெடி தலைவர் நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போய் வீடு வீடாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ள இல்லை நவம்பர் மாதத்துக்குள்ள 2 கோடி உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும். அதில் மித்த கட்சி மாதிரி போலியா கிடையாது. தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா
இந்த 2 கோடி பேரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மை டிவிகேவுடைய ஆப் மூலயமா சேரக்கூடியவங்க எல்லாருமே அந்தந்த பூத் லெவலில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலையும் புதிய புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு இம்மிடியட் அன்னன்னைக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, அதில் தொகுதி வாரியா 234 தொகுதியும் தலைவர் நேரடி கண்காணிப்பில் எந்தெந்த மாவட்ட செயலர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, சில இடத்துல கம்மியாக இருந்தால் இம்மிடியட்டாக தலைவரே அவருடைய ஃபோன் மூலிமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அந்த 2 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டோம், முடிஞ்சிச்சா? கிடையவே கிடையாது. தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் 5 கோடி பேரை முதல் கட்டளை நம்மளோட இணைக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அவங்களோட இணைப்பு இந்த 2 கோடி பேர் சேர்ந்த பிறகு நம்மளுடைய மெம்பராக சேர்ந்த குடும்பமாக நம்ம கட்சியில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா தாழ்மையான குறிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம். அதுக்கு தான் தலைவர் வந்து உதாரணமாக பார்த்தீங்களா, வந்தவொடனே அவ்வளோ அழகாக பொறுமையாக பேசினாரு, அந்த ஒரு ஷால்வை போட்டார் பாருங்க. வந்தவங்களை குடும்பமாக வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்குறாரு இன்னைக்கு? ஸோ அந்த மரியாதை மாவட்டம் கழகம் கிளை கழகம் எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது, நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா, அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்தக்கூடிய விழாவா, பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியாக இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷனலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான். போன பிஎல்ஏ மீட்டிங்கில் தலைவர் சொன்னார், குடும்பமாக நம்ம உணர்வு பூர்வமாக சேரக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தலை அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்கள், 5 கோடி மக்களை நம்முள் குடும்பமாக இணைக்கப் போகிறோம். இதுதான் இதோடைய முக்கியமான மை டிவிகேயோடைய எல்லா தளமும் உங்களுடைய போன் வந்துச்சு. டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தலைவருடைய பேச்சு, தலைவருடைய குறிக்கோள், என்னென்ன பிரச்சனைகள் உங்க மாவட்டத்தில் உங்க தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில வந்துடும். எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க, இல்ல பேப்பர்லெஸ், எல்லாமே கைபேசியில் மொபைல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதல இதை செஞ்சிருக்கோம். இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு. அதுக்கான பயணத்தை தொடருவோம். ஸோ அப்ப வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நோக்கம் தெளிவாயிருச்சு. மெம்பரா சேர்றவங்க நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அதுல மெம்பரா சேர்க்கிறோம் அப்படின்னா குடும்பமா நம்ம சேர்க்க போறோம். அது மூலயமா கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும். அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம், கண்டிப்பாக சேர்ந்துருவோம். ஆனா 5 கோடி மக்களை நம்ம முதல் முறையா நம்ம வந்து தேடி சென்றடையணும். அதுக்கான பணிகள் தான் இன்னைக்கு துவக்கக்கூடிய நாள். ஸோ வெப்சைட்ல மெம்பராக இருக்கவங்க நம்மளுடைய வெப்சைட்ல சேரலாம். டிவிகே மை டிவிகே ஆப்புங்கிறது வந்து நிர்வாகிகள் 2,95,000 பேர் 950 பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து தலைவர் வழியா வந்து நம்ம கொடுத்து ஒர்க் செய்வோம். நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும். ஆகஸ்ட் 15 மெம்பரா சேரணும், அதாவது குடும்பமா சேரணும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமாவே சேர முடியும். ஃபர்ஸ்ட் 15 நாள் நிர்வாகிகள் இந்த ஆப்ல சேருவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் வேணாலும் வந்து ஆப் மூலியமாவும் சேரலாம். ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ், நிறைய பேர் வந்து ஆப்பிள் வச்சிருப்பாங்க, நீங்க ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து செப்டம்பர்ல இருந்து வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது வந்து தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்ல இருக்கிறவங்க செப்டம்பர்ல இருந்து நம்ம வந்து அதுக்கான மை டிவிகே உடைய ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி 2026 இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து நன்றி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே நேரத்தில் ஆளுவது யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விரோதமானவர்களை எதிர்த்து ஒரு போர், தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் வரமே
தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே, உழைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே, தலைவா நீ ஆணையிட்டால் சென் ஜார்ஜ் கோட்டை உன் காலடிக்கு வருமே. இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதை தொடங்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே மேடைக்கு வருக வருக வருக. நாங்கள் வளர வேண்டும் என நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன பெரியோர்களே, தாய்மார்களே, நேரில் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்களே, உலக தமிழர்களே, இதோ நீங்கள் காத்திருந்த தருணம், வெற்றி தலைவரின் சிறப்புரை. Love you too. Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்பிலிருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. யாரும் தொட முடியாத மக்கள் மனங்களை தொட்டிருக்கும் ஒரு மனிதர், யாரும் தொட தயங்கும் பிரச்சனைகளை தொட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர், நாளை யாரும் தொட முடியாது என்று இருமாப்போடு இருக்கிற உயரங்களை தொடப்போகிற ஒரு தலைவர். தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. 196 நாடுகளில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர்தம் இதய சிம்மாசனங்களை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பொற்கரங்கள் தொட்டு மை டிவிகே ஆப் இப்பொழுது லான்ச் செய்யப்படுகிறது.
வரலாற்று சிறப்புமிக்க தருணம். மை டிவிகே செயலி இதோ தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் நடைமுறைக்கு வருகிறது. இனி தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இனி அனைவரும் ஒரே குடையில். சரி, இந்த மை டிவிகே ஆப்ல அப்படி என்ன இருக்கும், அதை குறித்த ஒரு சிறிய காணொளிய இதோ இப்போது எல்இடி திரையில் பார்க்கலாமாங்க. தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டாலும் மதசார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையாலும் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாம் அறிவோம். நமது இயக்கத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்து வரும் ஆதரவை சொல்லித் தெரிய வேண்டும் என்றில்லை. அதேபோல் கழகத்தின் தூணாகவும் வேறாகவும் இருக்கிறீர்கள் செயல் வீரர்களான நீங்கள். நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் 81 மாநில பொறுப்பாளர்கள், 120 மாவட்ட கழக செயலாளர்கள், 1600க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், 8500க்கும் மேற்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள், 27,000த்திற்கும் மேற்பட்ட பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள், 1,80,000த்திற்கும் மேற்பட்ட கிளை வார்டு நிர்வாகிகள், 68,000த்திற்கும் மேற்பட்ட பூத் லெவல் செயலாளர்கள் என நமது கழகத்தின் கட்டமைப்பு பெரிது. குறிப்பாக எவ்வித சவாலான நிலைகளிலும் நீங்கள் காத்து வரும் கட்டுக்கோப்பு வேறு எந்த அனுபவம் வாய்ந்த கட்சிகளும் காணாதது. அதேபோல் தமிழகத்தின் இதுவரை எந்த ஒரு கட்சியும் முயற்சி செய்திடாத ஒரு விஷயம், அனைவருக்கும் முன்னுதாரணமாக முதலாக நாம் மேற்கொண்டுள்ள மை டிவிகே ஆப். கழகத்தின் தலைவர் தொடங்கி பூத் முகவர்கள் வரை அனைவரும் ஒரே பிணைப்பில் இருக்கும் ஏற்பாடே இந்த ஆப். வீடு வீடாக சென்று நமது இயக்கத்தின் பணிகளை எடுத்துச் சொல்லும் பூத் நிர்வாகிகள் தொடங்கி நாம் அனைவரும் இனி கழகத்தின் கொள்கைகளையும் தலைவரின் செயல் திட்டங்களையும் லட்சியத்துடன் பிரச்சாரம் செய்வோம். இந்த மை டிவிகே ஆப்பில் கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த தனித்தனி உறுப்பினர் அல்ல, குடும்பமாக கொண்ட உறுப்பினர்களை இணைப்போம். நம்மோடு நமது தலைவரும் இந்த ஆப்பில் கழக பணிகளையும் கண்காணிப்பையும் மேற்கொள்வார், நம்மோடு உரையாடுவார். புதிதாக கழகத்தில் இணைய நினைக்கும் தோழர்களும் மை டிவிகே ஆப் மூலம் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த செயலி தற்போது ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு மட்டுமே உபயோகத்தில் உள்ளது. மக்கள் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் விதமாக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்து வரும் நாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். நமது சிறிய முயற்சிகளும் கழகத்திற்கான பெரிய பங்களிப்பு என்று இனி போற்றப்படும். டிவிகே செயலி நம்முடைய வெற்றி தலைவர் அவருடைய கைபேசியில் இதோ பதிவிறக்கம் செய்து நமக்காக வழங்குகிறார். இனி தோழர்கள் அனைவரும் ஒரே குடையில் மை டிவிகே ஆப். இதற்காக உண்மையிலே மிகவும் பாடுபட்டு உடைத்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அனைவரும் ஒரு நொடி அமருங்க. இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் அமருங்க, கேமரா மறைக்க வேண்டாம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள்.
ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 தலைமுறை தாத்தா அப்பா மகன் குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அதுல கூடுதல் தகவல் என்னன்னா, சமீபத்தில் வந்த வாக்காளர் பட்டியல்ல குடும்ப தலைவரினுடைய பேரையே வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்கிட்டாங்க. யார் நீக்கினாங்க நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்கள இந்த மக்களே ஆட்சியை விட்டு நீக்குவார்கள். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. எத்தனை சதி திட்டங்கள் செஞ்சாலும் அவருடைய பேர் திருத்தத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னெடுப்புல மீண்டும் இணைக்கப்பட்டு இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு. நீங்களும் இதை பார்த்திருப்பீங்க. உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது, குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை, குடும்பங்களின் சேர்க்கை, கூட்டங்களினுடைய சேர்க்கை, கொள்கையின் சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர். இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி. எனக்கு உங்க தலைவர் வந்து எப்ப கல்விக்கு உதவுனாரோ அவர் வந்து கடவுள் மாதிரி. கண்டிப்பா இது வந்து உலகத்துல யாரும் இதுவரைக்கும் செஞ்சது மனசாட்சியே இல்லை. அதனால இன்னிலேருந்து அவரை நான் என்னோட தலைவரை நான் ஏற்றுக்கிறேன். என் பையன் ரசிகராக இருக்கிறான். நான் இன்னிலேருந்து அவரும் என் தலைவரா, இந்த கட்சியோட தலைவரா உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமா. இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, தமிழக வெற்றி கழகம். நன்றி. மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் தமிழகத்தின் நம்பிக்கை வெற்றி தலைவர் அவர்களே,
உலக அதிசயம் 7 என்பார்கள். எங்கள் தளபதி 8வது அதிசயம். அரசியலுக்கு நேற்று வந்தவர் அல்ல, 30 ஆண்டுகளாக சமூக சேவை என்னும் உன்னத அரசியல் செய்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தளபதி. இன்று நீங்கள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாற்றி காட்டுவோம். உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே. இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி திரும்பிய திசையெல்லாம் பறக்கின்றது. நேற்று விக்கிரவாண்டி வீசாலையில் பறந்தது, இன்று சேலத்தில் சிறப்பாக பறந்தது, நாளை மதுரையிலும் பறக்க இருக்கிறது. இன்று இந்த நிகழ்வினுடைய நிறைவாய் இதோ கொடி பாடல் ஒலிக்கின்றது. எழுந்து நிற்போம் வாருங்கள்.